மியோமி காட்டு காவலன். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாயமான காடு வெயில் ஒளியில் ஒளிர்ந்தது. அங்கே சிறிய வெள்ளை பூனை மியோமி பிரகாசமான ஆர்வமுள்ள கண்களுடன் தலையில் மென்மையான மலர் கிரீடம் அணிந்து பசுமையான பாதையில் நடந்து கொண்டிருந்தாள். மரங்கள் மெதுவாக அசைந்து மலர்கள் அழகாக மலர்ந்தன. அவள் மனம் வியப்பும் உறுதியும் நிரம்பியிருந்தது. காட்டின் ஓரத்தில் உள்ள பெரிய பழமரத்தின் அருகே மியோமி தனது சிறிய கையை உயர்த்தி விலங்குகளை அன்பாக அழைத்தாள். பன்றிகள், மான்கள், நரிகள், வண்ணமயமான சிறிய பறவைகள் மலர்களும் புதர்களும் பின்னால் இருந்து ஆர்வத்துடன் அவளை பார்த்தன. தங்க நிறமொழி இலைகள் வழியாக சிதறியபடி காடு முழுவதும் அவரது இனிய குரலை கேட்டது. மகிழ்ச்சியுடன் மியோமி பெரிய கூடை ஒன்றை தூக்கி வந்தாள். அது பல வண்ணமயமான பழங்களால் நிரம்பியிருந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் புல்வெளியில் நடந்தாள். பின்னால் தங்க நிறவானம் பிரகாசித்தது. தொலைவில் சிவப்பு கூரைகளுள்ள குடிசைகளுடன் அமைதியான கிராமம் தெரிந்தது. விலங்குகள் ஆவலுடன் கூடின. அவர்கள் கண்கள் சந்தோஷத்தில் ஒளிந்தன. புல்வெளியின் நடுவில் பன்றிகள், மான்கள், நரிகள், பறவைகள் எல்லோரும் ஒற்றுமையுடன் அமர்ந்து வண்ணமயமான பழங்களை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர். நடுவில் மியோமி மலர் கிரீடத்துடன் மென்மையான சிரிப்புடன் இருந்தாள். சிரிப்பு, மகிழ்ச்சி, அன்பு ஆகியவை காற்றில் நிரம்பியிருந்தன. அருகிலிருந்த மரங்களிலிருந்து மலர் தூவிகள் மெதுவாக பறந்தன. விலங்குகள் அனைவரும் மியோமியைச் சுற்றி மகிழ்ச்சியுடன் கூடியிருந்தனர். காற்றில் மலர் தூவிகள் பறக்க தங்க நிற ஒளியால் காடு மாயம் போல பிரகாசித்தது. தொலைவில் கிராமம் அமைதியுடன் தெரிந்தது. மலர் கிரீடம் அணிந்த சிறிய வெள்ளை பூனை மியோமி இப்போது புதிய காட்டு காவலன் ஆகஸ்ட் கொண்டாடப்பட்டாள். இவ்வாறு அந்த காடு தனது இனிய பாதுகாவலனை கண்டது, வலிமையால் அல்ல, ஆனால் அன்பு, பகிர்வு, கருணை மூலமாக.